ஹாய் சிஸ்டர், என்னோடய பேர் ரேஞ்சினி. நான் உங்கள் ப்ரோக்ராம் 100 days ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஆல்மோஸ்ட் 15 kg நான் ரெடியூஸ் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணும்போது எனக்கு 80 kgs இருந்துச்சு. ஆனால் 100 days கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணும்போது 65 kgs இருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 15 kg லூஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய தடவை வெயிட் லூஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். எங்கேயும் ஜாயின் பண்ணல, நானே எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி டயட்லாம் ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் என்னால் அது கண்டினியூ பண்ண முடியலை. கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணோம், அதுக்கப்புறம் நான் ட்ராப் பண்ணிடுவேன். ஏன்னா ஓகே நான் கரெக்டாக பண்ணினா ஏன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் ட்ராப் பண்ணிடுவேன் இன் பிட்வீன். ஸோ இங்கே எனக்கு உங்களோட கைடன்ஸ் கிடச்சிருக்கு, எப்படி ஃபாலோ பண்ணணும். நீங்கள் கரெக்டாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தது, கேட்குறதுக்காகவே நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். இன் பிட்வீன் கொஞ்சம் டேஸ் எனக்கு உடம்பு முடியாமல் இருந்துச்சு, ஃபீவர் அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. அதனால் என்னால் எக்ஸசைஸ் எதுவும் ஃபாலோ பண்ண முடியல. இருந்தாலும் நான் என்னால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நான் டயட்லாம் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். வெயிட் 15 kg லூஸாக இருக்கேன். ஆனால் என்னோடய சேஞ்ச் நான் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கும்போது என்னோடய சேஞ்ச் ரொம்ப ஹியூஜாக இருக்குது எனக்கு. ஏன்னா டெலிவரிக்கு அப்புறம் என்னோடய டம்மி வெளி ஃபேட் குறையவே இல்லை. எங்கே போகும்போது எல்லோரும் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, நீங்கள் கன்சீவாக இருக்குங்களா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்குங்களா, எவ்வளோ டியூ டேட் என்ன. எனக்கு ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. எல்லோரும் முன்னாடியே நான் ரொம்ப அசால்ட்டாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அது கேட்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணுவேன். ஆனால் இப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. என்னோடய டம்மி நல்லாவே குறைஞ்சிருக்கு. என்னோடய ஃபேஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு. மோரோவர் எனக்கு என்னோடய ஹெல்த் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிருக்கு. எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக தான் வரும், இருந்தாலும் எனக்கு பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு. பீரியட்ஸ் ரெகுலராக நான் பிசிஓஎஸ் கண்டுக்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அந்த பிசிஓஎஸ்னால் என்னோடய நெக்கில் ஃபுல் டார்க் கலராக இருக்கும். அதுக்கப்புறம் டயபெட்டிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு பிசிஓஎஸ்னால எந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். ஆனால் அவங்க டயட் ஃபாலோ பண்ணதுனால எனக்கு இதெல்லாம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. நான் எந்த மெடிசனுமே எடுக்கலை. டயபெட்டிஸ் எனக்கு இப்போ கண்ட்ரோலில் இருக்கு. என்னோடய நெக்கில் இப்போ இந்த டார்க் மார்க்ஸே இல்லை. ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இப்போது. ஸோ ஆல் தேங்க்ஸ் டு யூ. தேங்க்யூ ஸோ மச்.